வணக்கம். நம்ம ஊரில் தான் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு, தாமானுக்கு தாமானு, இங்கே அங்கே எங்கெல்லாம் மரம் இருக்கோ அங்கெல்லாம் துணியை சுற்றிடுறாங்க. எங்கெல்லாம் இடம் கோசமாக இருக்கோ அங்கே செங்கலை வச்சிடறாங்க, சூளத்தை வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே புகுத்த பார்த்துட்டான்னு சொல்லிட்டாங்க, அங்கெல்லாமல் குங்குமம் மஞ்சத்தை கலந்து அப்படி தெளித்து வச்சு இது எங்களோட சாமின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கப்பா சொல்லிட்டு பல பேர் அவங்களோட ஆதங்கத்தை அப்படி புலம்பி தள்ளுறாங்க. என்னமோ அவனுங்களை கூப்பிட்டு வச்சு மதத்தை மாற்றிட்ட மாரி அப்படியே பதறது. பேசுறது என்னமோ தமிழ் சார்ந்த இருக்கிற விஷயங்கள். ஆனால் எதுக்கு பேசுகிறோம், என்னத்துக்கு பேசுகிறோம், இதில் ஐடியாலஜிஸ் இருக்கா, இல்லை நம்மளோட சிந்தனை அங்கே புகற்றும் போது பிறரோட மனசை பாதிக்குதா இல்லையான்னு கேட்குறதே இல்லை. நம்மளுக்கு என்ன தோணுது, இன்றைக்கி பார்க்குறோம், ஓ இங்கே கோயிலை கட்டிட்டான், இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிக்கிறோம், டிக்டாக்ல எடுத்து போட்டுறது. எப்பா உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு கிடையாது, இங்கே இருக்கிற பல பேருக்கு பல ஞானிகளுக்கு பேச தெரியும். ஏன்னா பேச டைம் இல்லை, அதே நேரத்தில் பேசுனா உங்களை மாரி ஆளுக்கு புத்தியில் ஏறவே போகிறதில்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்ன இருந்தாலும் அவனுக்கு அந்த பதிவு செய்ய கிடையாது. நீங்கள் சாமியை பார்க்குற நீங்கள், கோவிலுக்கு போகிற நீங்கள், பக்தியோடு இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல சாதாரணமாக ஒரு ஊர் கோயில் தனி கோயிலாக மாறவே போகிறதில்ல, தனி கோயிலாக மாற்றவும் கூடாது. தனி வீட்டுக்குள்ளே இருக்கிற வணங்குற தெய்வங்கள் இருப்பாங்க, ஆனால் அது கோவிலாக மாற்ற போகிறது கிடையாது. கோவில் என்பது எப்போதும் எல்லைக்குள்ளே தான் இருக்கும், எல்லை காவலுக்குள்ளே இருக்கும், அதாவது திறந்த வெளியில் தான் இருக்கும். அதுதான் கோவில்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரத்துக்கடியில் கூரையும் இல்லாமல் கோவிலும் இல்லாமல் சூளமும் செங்கலும் வச்சு வழிபட்டு வந்தால் இதுக்கு பெயர் கோவில். இதுக்கு பேர் ஆலயம்லாம் கிடையாது. இந்த சூளமும் செங்கலும் வச்சு வணங்கிட்டு வரவங்க சடனாக கூரையை எழுப்பி அந்த செங்கலுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க, சிமெண்ட் சிலையில் செய்கிறாங்க வச்சுக்கோமே, இதுதான் திருக்கோவிலாக மாறுது. இந்த திருக்கோவிலேருந்து இன்னொரு பரிணாமத்துக்கு போகிறதுக்கு எங்கே போகும்னா, இந்த செங்கல் அதாவது செங்கல்லேருந்து சிமெண்ட் சிலைக்கு போயிட்டாங்க, சிமெண்ட் சிலையிலேருந்து கருஞ்சலைக்கு போகிறாங்க. வெறும் கருஞ்சலை தான் இருக்குது, கொடி மரம்லாம் இல்லை. இது ஆலயத்துக்குள்ளே போடலாம். சில சமயம் ஆலயத்தில் கொடி மரமும் விற்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கொடி மரம் விற்கும் போது கீழுக்கு இந்த தகுடுன்னு சொல்லுவாங்களே, இந்த அவங்களோட காலச்சக்கரம் மாரி அது வைப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அமையும். அங்கேருந்து தான் அந்த பவர் நேராக கனெக்ஷன் பண்ணுவாங்க அந்த கொடி மரத்துக்கு. அங்கேருந்து சயின்ஸ் பிரகாரம் படி அந்த கொடி மரத்தில் பட்டு, அதாவது தீபாரத்துலேருந்து அந்த கருகல்லேருந்து வர அந்த கரு தீபாரத்தில் பட்டு கொடி மரத்தில் பட்டு அப்படி தெரித்து ஊர் முழுக்க போய் சேரும். அதனால தான் நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போது அங்கங்கே அந்த கல் பாதம்லாம் படும்போது கல்லில் கை வைக்கும் போது என்னமோ கோயிலில் நம்மளுக்கு சாந்தமாக இருக்கிற. ஸோ அதுவே அந்த ஆலயத்துக்கு மகா கோபுரம், ராஜகோபுரம் உருவாக்குனாங்கன்னா அதுக்கு பேர் தேவஸ்தானம் மாற்றிக்கலாம். ஸோ இந்தமாரி பல பரிணாம வளர்ச்சிகள் ஒரு கோவில்கள் இடம் மாறி பேர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இது தப்பா, இந்தமாரி இருக்கிறது சரியில்லையே, ஏன்னா ஆலயம் இல்லாத ஊரில் எதுக்கு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆளே இல்லாத ஊரில் அறிவே இல்லாத வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குற மாரி தான் கருத்தாக இருக்குது. சாமி இல்லாத ஊரில், கோவில் இல்லாத ஊரில் குடியேறாத. ஏன்னா அங்கே அந்த அந்த கதிர் அணுக்களை நம்மளுக்கு நம்ம உடலுக்கு சேர்ற சக்தியை கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு சக்தி இல்லை, அதனால அந்த இடத்துக்கு குடி போறாதான் சொல்லியிருக்காங்க. தவிர அந்த கோவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம சாமி கும்பிடாதனால நம்மளுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு கருத்தும் கிடையாது. இருந்த போதும் எஸ் தமிழரா, எஸ் இந்துவா, வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் கோவிலுக்கு போய் தான் ஆகணும். காரணம், அந்த கோவில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸை சார்ஜ் பண்ணுற இடம் தான் இந்த கோவில். இதுக்கு உண்டான சயின்ஸே இருக்குது. கோவில் சாதாரணமாக இவர் கட்டினார் அவர் கட்ட சொன்னார், ராஜராஜ சோழ கட்டின கோயில்லையும் சார்ஜ் பண்ணுற எனர்ஜிஸும் இருக்குது. ராஜா மார்கள் கட்டினா அவ்வளோ கோவில் இருக்குது. அதுபோல் அதே வடிவத்தில் ஆகமப்படி நிறைய கோயில் மலேசியாவில் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாரி உங்களோட சார்ஜை நீங்கள் ஏற்றிக்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி ஒரு வைப்ரேஷன் சார்ஜ் ஆகும். அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி சார்ஜ் வைப்ரேஷன் ஆகும். இதுமாரி சார்ஜ் நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் பல பேர் என்னென்னா, ஏன் சின்ன சாமிக்கு சின்னதாக கும்பிட மாட்டிங்களா, பெருசாக ஏற்றணுமா, பெருசாக ஏற்றினா தான் சாமி இருக்குமோ, இதில் காசை வேறு செலவு வச்சுறீங்க, அதுக்கப்புறம் காசை வேறு அரசாங்கத்துக்கு கேட்குறீங்க, பொதுமக்கள்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக கோயிலோட பேரை வச்சுட்டு நல்ல பெரிய கூட்டணி கேங்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் கருத்தை தெரிவிக்கிறாங்க. இது கேட்கும் போது இவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. எஸ், பல கோவில் மலேசியாவில் இருக்கிற பல கோவிலில் இந்த விஷயம் நடக்குது. ஆனால் அந்த கோவில் சார்ந்தவங்க வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயம் வெளியே தரும், இல்லாட்டி தெரிய போகிறதில்ல. ஏன்னா பொதுமக்களுக்கும் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தொலைவாக இருக்கும். நாட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மாரி, அதாவது டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும் உண்டான கனெக்ஷன் இருக்க மாரி கோவில்காரங்களுக்கும் பக்தர்களுக்கும் கனெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. அதனால விஷயம் தெரிய போகிறதில்ல. நம்ம எப்பயாச்சும் தான் போய் சாமி கும்பிடுறோம், அதனால நம்ம அவங்களோட ப்ராப்ளம்ஸ் நம்ம தலையிடுறதில்ல. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு கோவில் பெருசாக வர்றதுல இதை தவிர குற்றமா அப்படின்னு கேட்டோமா கிடையாது.
இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அப்பா அம்மா ஒரு 4 பேர் இருக்கீங்க. அந்த வீடு இப்போ கேளுங்க, அந்த வீடு வந்து உங்கள் அப்பாவோட சொந்தமான வீடா? சொந்தமாக உழைச்சி வாங்கினாரா? சொந்தமாக உழைச்சி வாங்கினா ஒரு ரங்கம். அவரே சேவா வீட்டில் இருந்தாருன்னா அடுத்து நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எங்கள் குடும்பத்தை வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும், அடியபராடி எல்லாமே உழைக்கணும், நம்ம வீடு வாங்குவோம், அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உழைச்சி ஒரு சேவா வீட்டிலேருந்து ஒரு 1,00,000 வெள்ளிக்கு வீடு வாங்குறோம் வச்சுக்கோங்க. 1,00,000 வெள்ளிக்கு வீடு வாங்குறோம். நம்ம எல்லாமே அந்த வீட்டுக்கு போகிறோம். இருக்கிறது 3 ரூமு, ஒரே ஒரு பாத்ரூமு, ஆனால் சொந்த வீடு. இப்போ வீட்டில் வந்து 6 பேர் இருக்கும். இவங்க குளிக்கணும், கிளம்பணும், அதில் சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. எப்படி ஒரு குடும்பத்துக்கு தனியாக ஒரு கணவன் மனைக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம்பு, நீ ஒரு ரூம் எடுத்துனா மெத்தாலாம் எங்கே படுப்பாங்க? அப்போ நீ என்ன யோசிப்ப? சரி, நம்ம இன்னும் கடுமையாக உழைச்சோமா, எல்லாருக்கும் தனிப்பட்ட வீடு வாங்கிக்கலாம். அந்த ஆசையில் நம்ம என்ன செய்யும்? 1,00,000 வீட்டுக்குலேருந்து 2,50,000 வெள்ளி வீட்டுக்கு, அதாவது குறைஞ்சது 5 ரூம் இருக்கிறது, 2 பாத்ரூம் இருக்கிற மாதிரி நம்ம வாங்குறதுக்கு பார்ப்போம். அப்போ அந்த குடும்பத்தை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைப்போம், அல்லது நம்ம மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியாகணும்னு நினைப்போம். இப்போ இந்த பரிணாம வளர்ச்சியில் வெளியே இருக்கிற நாங்களாம் பார்த்து என்னைக்காச்சும் போராம போட்டிருக்குமா? சொல்லியிருக்குமா? பாடுறா, சேவா வீட்டில் இருந்தவன் இப்போ சொந்த வீடு வாங்கிட்டு போயிட்டான்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்க? இல்லை. நீ சொல்லாத வரைக்கும் நீ வீடு மாறி இருக்குன்னு தெரியாது. அதே போல தான் இந்த ஒரு ஆலயத்தை வந்து சின்ன ஆலயமாக இருந்து பெரிய ஆலயமாக மாறப்போது இடம் ரீலொகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட தெரிவிக்கணும். ஏன்னா அந்த அம்பாலோ, அந்த ஐயனோ, அந்த சிவனோ, அந்த முருகனோ அவருக்கு ஒரு பெரிய மனம் கிடைக்குதுன்னா, அவருக்கே பெரிய மனம் கிடைக்குதுன்னா அந்த பக்தருக்கு எந்த மாரி மனம் கொடுப்பாரு? கண்டிப்பாக பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் கொடுப்பாரு. அதுக்கு உண்டான ஒரு மரபான ஒரு கருத்து தான் இந்த வீடு. அதை பெரிய கோயிலாக கட்டும் போது அங்கே இருக்கிற மக்களோட வசதியும் மாறுது, அங்கே இருக்கிற இடமும் மாறுது. இப்போ உதாரணத்தை பார்த்தோமே, ஒரு சின்ன கம்போங்கில் பத்துகேஃப் மாரி இருக்கிற ஒரு கோயில் கட்டினா யாரும் நம்ப மாட்டாங்க. என்னடா அது சின்ன கம்போங்கில் இருக்கிறதே 10 குடும்பம் அவ்வளோ பெரிய கோயிலாக கட்டுவாங்க? நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த சின்ன கம்பத்தில் இருக்கும் 10 பேர் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த கோவிலும் வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நல்லா வளர்ச்சி அடைவாங்க, அவங்களோட பக்த பெருமக்கள்லாம் வந்து பெருகுவாங்க, இந்த கோயில் வளர்ச்சி அடையும். அந்த கோவில் நல்லா சிறப்பாக வச்சுருந்தா அந்த பக்தரும் சிறப்பாக இருப்பாங்க. அந்த பக்தரும் சிறப்பாக இருக்கும்போது அந்த கோயில் நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ அது தவறான கருத்து. இப்போது இதில் அந்த வீட்டு கதையிலே பார்ப்போமே, இது சேவா வீட்டு கதையில் சொல்லிட்டோம். இப்போ சொந்த வீட்டு கதையில் பார்ப்போமே, சொந்த வீட்டில் 4 பேர் இருக்கீங்க. இந்த வீடு வந்து யாருக்கும் ஒரு ஆளுக்கு தான் போகுது, மற்ற 3 பேர் தெருவுக்கு தான் போகிறீங்க. அப்போ நீ என்ன செய்வீங்க? ஒன்று அடியபிராடிக்கு எழுதி வச்சு நான் வெளியாகிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை, இது நான் தான் மூத்த பையன், இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பார். அப்போ என்ன செய்வாங்க? அடியபிராடி விரட்டி அடிச்சாகணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? வைராகியத்தோடு உழைப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற சின்ன வீட்டை ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் இருக்குது, அப்பா அம்மாலாம் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் உங்கள் குடும்பம் 4 பிள்ளைங்க இருக்கீங்க. இப்போ இந்த வீட்டை நம்ம பெருசாகணும், ரெனோவேஷன் பண்ணுவீங்க தானே? எப்படி அதே வீட்டில் இருக்குன்னு நினைப்பீங்க? சொந்த வீடாச்சா, நம்ம கண்டிப்பாக ரெனோவேஷன் பண்ணுவீங்க, பாட்ஸ் இழுப்பீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க, நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நினைப்பீங்க, கண்ணாடிலாம் போடுவீங்க. அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணும் போது யாராச்சும் அதில் வந்து பொறாமப்பட்டாங்களா? கிடையாதுல. அதே மாதிரி தான் சில கோவிலை அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அப்கிரேட் என்ன மாதம் மாதம் பண்ணுவானுங்கிறீங்க? ஒவ்வொரு கோவிலும் அவங்களோட கோவிலோட அப்கிரேஷன் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்யணும். அதுதான் சாஸ்திரப்படியாக, அதுதான் ஆகமப்படி இருக்குது. 12 வருஷத்துக்கு கழித்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு எல்லாமே ஓகேவாக இருக்குது, எல்லாமே எதுவும் உடையில ஒழுவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்டிங் மட்டும் தான் மாற்றுவாங்க. ஸோ இந்தமாரி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லா நினச்சிக்கிங்க, 100 வருஷம் தான் நீங்கள் வாழ போகிறீங்க, 100 வருஷம் தான் நான் வாழ போகிறேன். நான் போன பிறகோ நீங்கள் போன பிறகோ இந்த கோவிலை இன்னொரு 100 வருஷத்துக்கு ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்கு வருவான். அப்போ அந்த பொறுப்பு அவன் கையில் போயிடும். இப்போ இந்த கோயிலே எங்களோட பொறுப்பு கீழே இருக்கிறவாசி நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களோட பிரச்சனையை நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். உங்களோட பிரச்சனையை, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க. நீங்கள் எங்களோட பிஸ்னஸில் வந்து தலையிடாதீங்க. இட்ஸ் நான் ஆஃப் யோர் பிஸ்னஸ். நீங்கள் சாமி கும்பிடலன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் சாமி கும்பிட்றவங்களாக இருந்தால் கூட யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ நான் சாமி கும்பிடல, நீங்கள் ஏன் சாமி கும்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட நாத்திக கருத்தை வந்து இங்கே திணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா கொள்கையை வந்து சோறு சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிங்க. அவங்களுக்கும் கொள்கை இருக்குது, சோறு சாப்பிட்றாங்க. நம்மளுக்கும் ஒரு கொள்கை இருக்குது, சோறு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கொள்கை இருக்குது, நீங்கள் வந்து மலத்தை தின்றீங்க, நாங்கள் வந்து சோறு சாப்பிட சொல்லாதீங்க. ஏன்னா எங்களோட கருத்து எப்படி இருக்குன்னா, நீ மலத்தை திங்கிற வாசி தான் உன்னோட கருத்து இப்படி இருக்குன்னு தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு பேசுங்கப்பா. எங்கள் கோயில் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துங்க.